இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பிரீத்தி மேட்ச் ஆகிற மாதிரி 4 ஜாருங்க, 4 பிரச்சனைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பொடி செய்கிற ஜாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு இந்த கப் அடிக்கடி உடஞ்சி போயிடுதுங்களாம். அது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு மட்டும் சுற்றுது. பார்த்தீங்கன்னா ரன் பண்ணால் மிக்ஸி ஓடுது, ஆனால் பிளேடு சுற்றலைங்க. அந்த கம்ப்ளைண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே சேக் ஆகுது. அரைச்சோம்னா தேங்காய் திரிக்கையாக வருதுங்க. அது இல்லாமல் இன்னொரு ஜாரில் வந்து பேஸ் மாற்றுறதுங்க. ஃபஸ்ட்டு இந்த சின்ன ஜாரில் பாருங்கள், சுற்றினோம்னா இது ஓவல் அடிக்குது. அந்த பின்னாடி இருக்கிற அந்த கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஓவலாக இருக்குது. இந்த ஓவலாக இருக்கிற கப்ளர் போட்டு நீங்கள் மிக்சியில் யூஸ் பண்ணும்போது மிக்சியுடைய கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டேமேஜ் ஆகிடுதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒட்டி பிடிங்கிட்டு வந்துடுது. அடுத்து ஏதோ ஒரு தொந்தரவு வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு கப்ளர் கழட்டி அந்த ராடெலாம் செக் பண்ணுறேன். அதில் கீறல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கம்ப்ளைண்ட் இருக்கனால அரைக்கலை. இது கம்பெனிலேயே அந்த மிக்ஸி இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டோடு வந்திருக்கு. இப்போ எல்லாம் சரியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டு கீழே தேவையான வாஷர் வச்சு விட்டு கப்ளர் வேறு மாற்றிட்டேன். இப்போ இந்த கப்ளர் பாருங்கள், இந்த வவுண்ட் அவுட் வரல, அதாவது ஓரம் அடிக்கலை, சரியாக இருக்குங்க. இதுக்கு மேலே இந்த மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணோம்னா அந்த மிக்ஸியில் இருக்கிற அந்த கப்ளர் போகாதுங்க. இந்த பிரச்சனை இப்போ சரி பண்ணியாச்சுங்க. அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா பிளேடு சுற்றுது. ஆனால் இது என்ன பிரச்சனைனா உங்களுக்கு அந்த சாஃப்ட் போயிடுச்சுங்க. நட்டை லூஸ் பண்ணி விட்டு சாஃப்ட்டை கழட்டுங்க. கழட்டி விட்டு வெளிப்பக்கமாக இழுங்க. பேக் சைடெலாம் தள்ளிங்கன்னா வராது. அதுக்கு தேவையான ஸ்பிண்டில், அதாவது ஸ்டெம்புன்பாங்க, அதை வந்து கரெக்டான அளவு அந்த மரை லெஃப்ட் மரையா ரைட் மரையான்னு பார்த்துட்டு அதுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு புஷ்ஷில் விட்டு பாருங்கள். ஷேக் இருக்கக்கூடாது. இது புஷ்ஷு நல்லாவே இருக்குது. ஏதோ ஓவர்லோட் கொடுத்ததில் அந்த ஸ்பிண்டிலுடைய ஸ்டெப்பு மழுங்கி போச்சு. இப்போ கப்ளரை மாட்டிட்டு முன்பக்கம் திருப்பி விட்டு மேலே ஒரு வாஷர் வச்சு பிளேடு வைக்கணுங்க. இந்த பிளேடு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பாடிக்கு ஒட்டின மாதிரி இருக்கும். அதாவது கீழ்த்தளத்துக்கு ஒட்டின மாதிரி இருக்கணும். சும்மா லைட்டாக கேப் இருக்கணும். சுற்றினா எங்கேயும் உரசக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா அரைக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு திரிக்க அரைக்குங்க தேங்காய். இதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்து கீழே எங்கேயும் மோதாமல் சுற்றணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப் கம்மியாக தான் இருக்கணும். இது போல் செட்டிங் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அரைக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீயாகவே சுற்றணும். அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழே ஏறுறதுனால அரைக்கும் பொழுது தேங்காய் போய் மாட்டினுச்சுன்னா மேலே ஏறிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அரையாமல் அந்த தேங்காய் பெருசு பெருசாக இருக்கும். இதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷு ஏற்கனவே இது ஓடி அந்த புஷ்ஷுக்கு மேலே இருக்கிற அந்த வாசரெல்லாம் வந்து தேஞ்சு போச்சு. அதனால் வந்து கீழே மேலே ஷேக் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட்டை ஏற்றணுங்க வாசரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதையும் ஆயில் தடவி விட்டு 2 வாசர் வச்சு மட்டமாக, அதாவது மிக்சிக்கு கீழே பேஸ் கொட்டுற மாதிரி மட்டமாக வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் கீழே எக்ஸ்ட்ரா வாசர் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த ஸ்பிண்டில் வந்து மறைக்கிற அளவுக்கு போட்டு நீங்கள் டைட் வச்சு பாருங்கள். கை டைட் வச்சுட்டு சுற்றி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கணும். மேலே கீழே அசையக்கூடாது. டைட்டாக இருந்தால் உங்களுக்கு தொந்தரவு. அதனால் ஒரு வாசர் குறைச்சிட்டு நீங்கள் நார்மலாக ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி வச்சு டைட் வச்சிட்டிங்கன்னா போதுமானதுங்க. இப்போ வந்து இதுவும் ப்ராப்ளம் சால்வுங்க. நீங்கள் மாற்றக்குள்ளே பிளேடோ அல்லது அந்த ஸ்டெம்போ தேய்மானம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இப்போ 4ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆனதுங்க. ஸ்டெம்ப்பு போயிடுச்சு. கப்ளர் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் புதுசாக மாற்றிக்கலாம். பிளேடும் போயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஆட்டம் ஆடுதுன்னு. புஷ் அந்தளவுக்கு தேஞ்சிருக்குங்க. இந்த ராடு கப்ளரு எல்லாம் செட்டாக மாற்றணுங்க. இதில் எது நல்லா இருக்கோ நான் அதை மட்டும் மாற்றி விட்றேங்க. இது மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்டெம்ப்பு சைஸ் பார்த்து ஒன்று புதுசாக எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த புஷ்ஷு மாற்றணுங்க. சும்மா பேக் சைடு வச்சு அந்த புஷ்ஷில் வச்சு தட்டினீங்கன்னா அந்த புஷ்ஷு தனியாக கலந்து வந்துடுங்க. இதே அளவு புஷ்ஷு, இது கட் புஷ்ஷு சின்னதுன்பாங்க. அது கிடைக்கும் கடையில் ஒரு 30 ரூபா வரும், 35 ரூபா வரும். அதை வாங்கி கரெக்டாக வச்சுவிட்டு சுற்றியை திருப்பி அந்த கட்டையில் வச்சு சென்டராக தட்டிக்குங்க. பழைய புஷ்ஷு அது மேலே வச்சு இப்போது ஒரு நீட்டமான 13 சைஸ் போல்ட்டு உள்ளே நுழைச்சி விட்டு தட்டுங்க. நான் குட்டையாக தான் வச்சேன், அதனால் வந்து எகிரி உழுவுதுங்க. நீட்டமானது வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தட்டுற மாதிரி இருக்கும். மட்டமாக தட்டி அணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானதுங்க. இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா செட்டாக அப்படியே கிடைக்குங்க. அது மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஸ்பிண்டில் ஏறாது. ஏன்னா புஷ் அடித்தோம்னா புஷ்ஷு கொஞ்சம் சிங்க் ஆகும். அதனால் வந்து நாங்கள் ரைமர் வச்சு க்ளீன் பண்ணுங்க. இந்த ரைமர் வந்து ஒரு 150 ரூபா ரேட் வருங்க. மிக்ஸி ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலே கிடைக்கும். அதையும் வாங்கிக்கங்க. எல்லா புஷ்ஷுக்கும் மேட்ச் ஆகும். இப்போ லைட்டாக திருவி விட்டிங்கன்னா அது ஃப்ரீ ஆகிடுதுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் ஸ்பிண்டில் மாற்றி விட்டு முதல்ல வந்து பிளேடு வச்சு டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு ஒரு வாஷர் வச்சுக்கோங்க. அதாவது அந்த ஒரு ரிங்கு வரும். அந்த ரிங்குக்கு மேலே ஒரு 2 வாஷர் வச்சு கரெக்டாக கீழே மோதாத மாதிரி ஒரு நூல் மேலே தூக்கின மாதிரி வச்சு நீங்கள் கீழே வாஷர் எக்ஸ்ட்ரா வச்சு ஆயில் அப்ளை பண்ணிட்டு டைட் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக செட் ஆகிடுங்க. என்னுடைய சேனலில் இந்த ஜார் வீடியோ இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஜார் பல்வேறு பிரச்சனையை சரி செய்கிறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதையும் போய் பாருங்கள். இது இல்லாமல் ஆர்ஓ சர்வீஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ், மிக்ஸி சர்வீஸ், ஸ்டார்டர் சர்வீஸ், மோட்டார் சர்வீஸ், ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது,
சப்வூஃபர் பாக்ஸ் செய்றதுன்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க.